Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மின் தகன மேடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். செய்யாறு புனித வியாகுல அன்னை ஆலயம் மற்றும் RCM பள்ளி பின்புறம் விடியா திமுக நகராட்சி நிர்வாகம் புதிய மின் தகன மேடை அமைக்க இடம் தேர்வு செய்துள்ளது. மாணவியர் விடுதி மற்றும் பள்ளி அருகே மின் தகன மேடை அமைப்பதை கண்டித்தும் மாற்று இடத்தில் அமைக்க கோரியும் அப்பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அரசு பள்ளி திறந்தும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் புறக்கணித்தனர். தேன்கனிக்கோட்டை கிரியனப்பள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் கட்டடம் சேதமடைந்ததால் தற்காலிகமாக தனியார் கட்டிடத்தில் வகுப்புகள் செயல்பட்டு வந்துள்ளன. இதுகுறித்து பெற்றோர்கள் புகார் அளித்தும் கல்வித்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளி திறந்தும் தங்களது பிள்ளைகளை அனுப்பாமல் புறக்கணித்துள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியத்தால் ஏழை குழந்தைகள் கல்வி கற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மின்சாரம் செல்லும் கம்பத்தில் செடி கொடிகள் படர்ந்து காணப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன கண்ணடியாக்குப்பம் கிராமத்துக்கு செல்லும் வழியில் உள்ள மின்கம்பிகளில் செடி கொடிகள் படர்ந்து விபத்து ஏற்படும் அபாயத்தில் உள்ளது. இதனால் அசம்பாவிதம் நடக்கும் முன் மின்கம்பங்களில் படர்ந்துள்ள செடி கொடிகளை அகற்ற வேண்டுமென பலரும் வலியுறுத்தினர். ஸ்டாலின் மாடல் அரசின் மின்வாரியத்துறை மாதந்தோறும் பராமரிப்பு பணி என்ற பெயரில் விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள புறவழி இணைப்பு சாலை மேடும் பள்ளமாக இருப்பதால் வாகன போட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். நகரத்திற்குள் கனரக வாகனங்கள் வராமல் இருப்பதற்காக ரயில் நிலையம் வழியாக சேலம் செல்வதற்காக இணைப்பு சாலை அமைக்கப்பட்டது. அவ்வாறு செல்லும் இணைப்பு சாலை தரமற்று போடப்பட்டதால் சில பகுதிகளில் தார் சாலை உள்வாங்கியுள்ளது. இதனால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக வாகன போட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் தரமற்ற சாலையை அமைத்து பொதுமக்களின் வரி பணத்தை வீணடித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உரிய கால அவகாசம் வழங்காமல் சாலையோர கடைகள் அகற்றப்படுவதாக சிறு வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொளக்குடியில் சாலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஏராளமான கடைகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். இந்த நிலையில் உரிய முன்னறிவிப்பு மற்றும் கால அவகாசம் வழங்காமல் கடைகள் அகற்றப்பட்டதாக பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெரு வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படும் திமுக ஆட்சியில் சிறு வியாபாரிகள் நசுக்கப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்ற விடிய அரசின் அறிவிப்பு என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்துள்ளது. பெரிய கோவில் அருகே ராஜராஜ சோழன் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என திமுக அரசு வழக்கம்போல் ஏட்டளவு அறிவிப்பு ஒன்றை அறிவித்தது. இந்த நிலையில் அருங்காட்சியகத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடம் புற்கள் சூழ்ந்தும் குப்பைகள் கொட்டப்பட்டும் அவல நிலையில் உள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அருங்காட்சியகம் குறித்த ஸ்டாலினின் அறிவிப்பும் வழக்கம்போல் கடலில் கரைத்த பெருங்காயம்தானா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.